ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மீன் குழம்பு வைக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நடுவில் அப்பப்போ குக்கிங் டிப்ஸும் நானும் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு அருமையாக சூப்பராக பண்ணலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த மீன் வந்து கட்லா மீன். பட் கட்லா மீனுன்ட்டு இல்லை, எந்த மீனாக இருந்தாலும் நாம் இதே மெத்தடில் சூப்பராக மீன் குழம்பு பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கூடவே இப்போது பச்சை மசாலாவும் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகா, அரை மூடி தேங்காய், இதெல்லாம் சேர்த்து குறப்பாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போது மசாலா பொருட்கள் என்னென்னா, மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போதும். காரம் தேவைப்பட்டால் பின்னால் கூட சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் மறுபடியும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இது இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு, ஓரமாக வச்சிடலாம். மெயின் டிஷ் செய்கிறதுக்கு இப்போ போயிடலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா அது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெயோ அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இல்லை ரெண்டும் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை, இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது மீன் குழம்பு நல்லாவே சுவையாக இருக்கும். அல்லது பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. 2 வெங்காயமும் சேர்ந்து கலந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டை கலந்துக்கலாம். மசாலா வந்து மேற்படி தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி தனியாக ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவோட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு எப்பயுமே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் பீசஸ் நல்லா வேகும். அது போக இப்போது இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா கொதித்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எண்ணெய் திரண்டு வர சமயத்தில் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே சேர்த்துட்டாலும் ரொம்ப புளிப்பு அதிகமாகிடும். டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அளவு கரெக்டாக தான் இருக்கும். பட் இன்கேஸ் நம்ம செக் பண்ணி ஊற்றிக்கிறது ரொம்ப நல்லது. மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வந்து மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. மீன் துண்டு அழகாக ஒவ்வொரு பக்கமாக பெரட்டாமல் இருக்க மாதிரி பெரிய கடாயை தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்று மோதும் அது மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இருந்தாலுமே இடம் பத்தாது. ஸோ கரண்டியால் மெல்லமாக ஸ்மூத்தாக தள்ளி விட்டு எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி, அதாவது மீனோட துண்டுகள் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம மாற்றி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வந்து மூடி வச்சு பாதியிலே வந்து வேக விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் போதும். மீன் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயாச்சு. எண்ணெய் நல்லா மிதந்து வந்தாச்சு, மீனும் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம மீன் குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் வைக்கலாம். இதே மெத்தடை எல்லா மீனுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.